நடிகர் ரஜினிகாந்த் சினிமாவிலிருந்து ஓய்வு பெறப் போவதாக தகவல் வெளியான நிலையில் இதுகுறித்து எமது செய்தியாளர் முப்புடாதி எழுப்பிய கேள்விக்கு ஆலங்குளம் பகுதி மக்கள் அளித்த பதில்களை தற்போது பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் அவர்கள் ரொம்ப கடினமாக உழைச்சி தான் இந்த இலக்கை எட்டியிருக்காப்புல. பத்மபூஷன் விருது எல்லாம் வாங்கியிருக்காப்புல. கஷ்டப்பட்டு சினிமாவிலையும் சரி வாழ்க்கையிலும் சரி நல்லா உயர்ந்திருக்காங்க. அவங்களோட சினிமாங்கிறது விட்டு வெளியே போகணுங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் ரஜினி சார் இன்னும் கொஞ்சம் நடிக்கணும். ஏன்னா நிறைய படங்களுக்கு ஹிட் கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு உதாரணமாகவும் இருந்திருக்காங்க. அதனால இன்னும் நிறைய படங்களை நடிக்கணும்னு தான் சொல்கிறேன். படம் இன்னும் நடிக்கணும். நடித்தா தான் அவங்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிறது தெரியும். இல்லைன்னா இன்னும் நம்மளோட சின்ன குழந்தைகளுக்கு எப்படி தெரியும்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு தெரியணும்ல. ரஜினிகாந்த் தான் இன்னும் நடிக்கணும். நடித்தா தான் தெரியும். ரஜினி சார் ஓய்வு பெறதை பற்றி எந்த ஒரு ஆட்சேபனையும் நமக்கு கிடையாது. என்னென்னா அவர் சூப்பர் ஸ்டாரு. அந்த சூப்பர் ஸ்டார் நம்பர் 1 பதவியே எந்த ஒரு நடிகரும் இனிமேல் வரக்கூடியவரும் இருக்கிறவரும் யாருமே செய்ய முடியாது. ஏன்னா அவர் ஒரு சிறந்த நடிகர். அவர் ஓய்வு பெறுறதுல தப்பே கிடையாது. என்னென்னா வரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷனுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுனால தப்பு கிடையாது. இருந்தாலும் எல்லாருக்கும் அவர் ரசிகர்களுக்கு ரொம்ப வருத்தம். அவர் சினிமா துறையை விட்டு இப்போவே நிற்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் இன்னும் அவர் உயிரில் வரைக்கும் நடிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அவருக்கு அந்த திறமை இருக்குது சினிமா துறையில். அவருக்கு தானாக வர கூட்டம் ஓடுது படம். வயசு தான் விட்டதோட படம் மக்கள் பார்க்காதுக்கு வயசு ஆகலையா. இளம் வயசில் நடித்த மாதிரி நடிக்கணும். இன்னும் படம் எடுக்கலாம், நீங்கள் நடிக்கலாம். படம் நல்லா ஓட்ட மற்ற படம் ஓடணுக்கு உங்கள் படம் நல்லா ஓடுதுல்ல. ஏற்கு நடியாமல் இருக்கணும். மக்கள் உங்கள் பக்கம் நீங்கள் இருங்க, நல்லா நடிங்க. படத்தை ஓடும் படம். நடிகர் ரஜினிகாந்த் சினிமாவிலிருந்து ஓய்வு பெறப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது பற்றி ஆலங்குளம் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.